ரெட்மில இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க A7 Pro. இந்த ஸ்மார்ட் போன் ஏப்ரல் 15th இருந்து அமேசான்ல சேல்ஸ்க்கும் வரப்போகுது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற ஜஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல லாஸ்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ரெட்மி ஏ சீரீஸ்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோ சீரீஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ரோ சீரீஸ்க்கு ஏத்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஏ சீரீஸ்ல உள்ள அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் இருக்கு. பின்னாடி அந்த கேமரா மாடியூல் வந்து பில் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் பிளாக் கலர். அண்ட் இதோட திக்னஸ் வந்து 8.15 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் வந்து 208 கிராம்ஸோட இருக்கு. ஓவராலா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டா கிளியரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதோட சைஸ் நல்லா பெருசாவே இருக்கு. 6.9 இன்ச் இருக்கு. HD பிளஸ் LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கே 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. 800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு TUV லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இருக்கிற அந்த யூனிசாக்கோட ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. யூனிசாக் T8300. ஸோ இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூசேஜ், நார்மல் யூசேஜுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அண்ட் இதில் LPDDR4X RAM UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட OS பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் OS 3 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் 2 கேமராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து மெயினா 32 மெகா பிக்சல் அபேச்சர் சைஸ் f2.0 வருது. அண்ட் செகண்டரியா ஒரு AI கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்ணிட்டு இதோட கேமரா குவாலிட்டி, பேட்டரி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கே 6300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் 15 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வருது. அண்ட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் கூட கொடுக்குறாங்க. மித்தபடி இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வர எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் இந்த ஹைப்பர் ஐலாண்ட் வந்து இந்த ஸ்மார்ட் போன்லயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. Wi-Fi 5, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4, USB Type-C போர்ட் இதெல்லாமே இருக்கு. அண்ட் IP52க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைசிங்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 4GB plus 64GB வேரியன்ட் வருது. இதோட பிரைஸ் 11,500க்கும் இன்னொரு வேரியன்ட் 4GB plus 128GB வேரியன்ட் இதோட பிரைஸ் 12,500க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த சிப்செட் பிரைஸ் ஹைக்னால இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே ஒரு 8000 ரூபாய் பட்ஜெட்ல தான் வரணும். ஆனா வந்து 10,000க்கு மேல தான் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் லான்ச் ஆக போற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே அதிகமான பிரைஸ்ல தான் வந்து கொண்டு வர போறாங்க. இதோட ஃபைனல் வேர்டிட் என்ன அப்படின்னா இந்த ரெட்மி A7 Pro ஸ்மார்ட் போன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன். ஸோ அதுல கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளோட சேனல்ல நிறைய ரியல் கண்டென்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட நத்திங் 4A Pro, Poco X8 Pro கூட நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ இது எல்லாமே பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நம்மளே தான் ஓனா காசு கொடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ஸை வாங்கி ரிவ்யூ பண்றோம். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து என்ன ஸ்மார்ட் போனை வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.